கேள்வி கேட்டீங்க. இது எந்த அளவுக்கு ககன்யான் திட்டத்துல நமக்கு உதவ போகுதுன்னு அதை பத்தி பேசுறதுக்காகவே இஸ்ரோ விஞ்ஞானி, குறிப்பா ஆதித்யா திட்டத்துடைய டைரக்டர் நிகர் ஷாஜி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க உங்களுக்கு இஸ்ரோவுக்கு இப்ப இது மூலமா என்னென்ன படிப்பினைகள் கிடைக்கும் இந்த சுபான்ஷு சுக்லாவுடைய அனுபவம் மூலமா? மெயின்லி அவர் இப்ப பைலட்டா அவர் தான் இன்சார்ஜ், இந்த டாக்கிங்கோட பைலட்டிங் அவர் தான் பண்றாரு. ஸோ அதனால நம்ம ககன்யானுக்கு இந்த பைலட்டிங் நம்ம பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் பண்ணும்போது இந்த பைலட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப இன்சைட் அந்த கண்ட்ரோல் எப்படி பண்றது, அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாம் அவர் அந்த சக ககன் யாத்திரிகளுக்கு அந்த பயிற்சியை அவரோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ என்னதான் அவங்க சொன்னாங்க சிமுலேஷன் வச்சு பண்றோன்ட்டு, சிமுலேஷன் பண்ணா கூட அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த 14 நாள் அவர் அந்த ஸ்பேஸ்ல இருந்துட்டு வரும்போது அவரோட ஓகே இட் வில் ஹாவ் இம்பேக்ட் ஆன் இந்த மசில், அந்த போன், அந்த லாசஸ், அதெல்லாம் கூட நம்மளுக்கு ஒரு படிப்பினையா இருக்கும். ஸோ இது ஒரு வெரி யூஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஃபைனலா அவர் ககன்யான்ல டிராவல் பண்ணும்போது இது ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்போ மசில் மாஸ் தொடர்பான ஒரு ஆராய்ச்சி, அதை பத்தியும் இப்ப நீங்களும் குறிப்பிட்டீங்க. இது தொடர்பா என்ன ஆராய்ச்சி மேற்கொள்ள இருக்காங்க? ஏன்னா நம்ம சுனிதா வில்லியம்ஸோட விஷயத்தை பார்க்கும்போது அதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவங்க நீண்ட நாட்கள் அங்க இருக்கும்போது அவங்களுக்கான பாடியில இருக்கக்கூடிய மசில் மாஸ் குறையும் அப்படின்றதுதான். இது சம்பந்தமா இப்ப என்ன ஆராய்ச்சி பண்ண இருக்காங்க? எனக்கு ஃபுல்லா எக்ஸாக்டா என்ன பண்ண போறேன், பட் அந்த அஸ்ட்ரோபயாலஜி இப்ப ரொம்ப டெவலப்பிங் ஃபீல்டு. இப்போ நிறைய இனிமே நம்ம ஆர் கோயிங் டு ஹேவ் ஹேபிடேட்லாம் மூன்ல வைக்க போறோம் அப்படின்லாம் இருக்கிறப்ப அந்த பிசியாலஜி ஸ்டடி, பிசியாலஜி அந்த சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் ரெண்டுமே, பிசியாலஜியும் சைக்காலஜியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு சோசியல் அனிமல். ஸோ அப்போ ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்ல வெறும் 4 பேரோட பழகி இருக்கிறது, அதில் நம்மளோட அந்த சைக்காலஜிக்கல் என்ன எஃபெக்ட், அப்புறம் பிசியாலஜி நிஜமாவே அந்த கிராவிட்டி இல்லாதனால உங்க பிளட் ஃப்ளோ பிளட் ஃப்ளோ ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதுல இருந்து அது ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை ஒரு ஸ்டடி பண்ணி அதுக்கு இப்பெல்லாம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன எப்படி நம்ம ஸ்பேஸ்ல இருக்கும்போது வேற என்ன மாற்றங்கள் நம்ம எக்ஸசைஸ்ல அதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணா அந்த அஃபெக்ட், அந்த டிஷ்யூஸ் அண்ட் போன்ஸுக்குள்ள எஃபெக்ட் எப்படி குறைக்கலாம், அதை பத்தியும் ஆராய்ச்சியால் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் வணக்கம், வேல்முருகன் பேசுகிறேன். மேம் எப்படி இருக்கீங்க? குறிப்பாக நம்ம ஆதித்யாவுடைய அந்த திட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்தது. ககன்யான் திட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம எட்டுன்னு எதிர்பார்க்குறீங்க மேம்? இல்ல, ககன்யான் திட்டம் அது இன்னொரு மைல்கல் இல்லையா? ஆதித்யாங்கிறது இதுல ஹியூமன் இன்வால்வ்டு. ககன்யான்ல நம்ம ஒரு ஸ்பேஸ்ல ஒரு ஹியூமனை, ஏன்னா உங்களுக்கு அந்த சேஃப்டி, இப்போ நம்ம வெஹிக்கிள்ல இருந்து அந்த விண்கலத்துல இருந்து எல்லாத்துலயுமே அந்த சேஃப்டி, பிகாஸ் ஹியூமன் 99.9999% அந்த ரிலையபிலிட்டி இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு புதுசு, அது நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ககன்யான் திட்டத்துல இருந்து. மேம் இந்த நேரத்தில் ஆதித்யா L2 அப்படிங்கிற திட்டமும் இருக்கு. ஸோ அதற்கான முன்னெடுப்புகள் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான அப்டேட்டாக அதையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இல்லை, ஆக்சுவலா ஆதித்யா மிஷன் L2ல பண்ண முடியாது. அது எக்ஸோ வேர்ல்டு, இந்த நம்ம சோலார் சிஸ்டத்தை நம்மளோட சூரிய இது என்ன சோலார் சிஸ்டம் மாதிரி யூனிவர்ஸ்ல நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு, நிறைய பிளானட்ஸ் இருக்கு. ஸோ அது அந்த திட்டம் எப்படின்னா லைஃப் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. எர்த் மாதிரி இன்னொரு பிளானட் இந்த வேற சிஸ்டத்துல, சோலார் சிஸ்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான திட்டம் தான் அந்த L2ல பண்றது. அது ஆக்சுவலா L2ல சன் ஸ்டடி பண்ண முடியாது. ஸோ இப்போது நம்ம 2040 மிகப்பெரிய ஒரு திட்டமாக இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நம்ம நிறுவ இருக்கிறோம் மேம். இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்பேடெக்ஸ் போன்ற பல டாக்கிங் முறைகளை நம்ம கையாண்டிருக்கிறோம். ஸோ சுபான்ஷு சுக்லா பல நேரடியான இந்த பயிற்சிகளை 14 நாட்கள் மேற்கொள்ள இருக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு பயன்பாடாக இருக்கும்? இதன் மூலிமா நம்ம விஞ்ஞானத்திற்கான எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவரோட பயிற்சி அது நம்ம மனிதர்கள் அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும், அதுவும் இல்லாம அந்த
விண்கலத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது, அவங்களுக்கு வந்து பயிற்சி எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து ரியல் டைம்ல ஹி கேன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து ஹி கேன் இப்போ நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து போனதுனால அவர் வந்து ஒரு டியூட்டரா இங்க இனிமே போற இந்த ககன் யாத்திரிகளுக்கெல்லாம் அவர் ஒரு மாதிரியாக இருக்கலாம், அவர் பயிற்சி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. பட் அந்த கண்ட்ரோலும் அந்த என்னென்ன விஷயங்கள் இப்போ இன்சைடு வந்து இப்போ நம்ம ககன்யான் வந்து இதே மாதிரி சேமா இருக்க போறது இல்லை. பட் ஈவன் தென் வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நிறைய சேமா தான் இருக்கும். ஸோ அந்த இதை பத்தி எல்லாம் அவர் நல்லா தெரிஞ்சுட்டு வந்தா நம்ம ரியல் டைம்ல என்னென்ன இஷ்யூஸ் வந்து என்ன இதை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறது இன்னும் அட்வான்ஸ் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ தட் இப்போ ஸ்பேஸ்ல எதுவுமே வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சிமுலேட் பண்ணி என்னெல்லாம் ஃபால்ஸ் வரும்னு முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்றோமோ அவ்வளவுக்கு சக்சஸ். ஸோ அதுல வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த சிமுலேட்டர்னுடைய பயிற்சிக்கும் நேரடி அனுபவத்திற்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குன்றத புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக இதில் வந்து சவாலாக என்னென்ன விஷயங்கள் இருக்கு மேம்? இப்போது அங்கே தங்குறதா இல்லாட்டி அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழலை அக்செப்ட் பண்ணுறதா மேம்? ஆமா, நிஜமாவே அந்த சூழலுக்கு வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறது தான் இதுல பெரிய சவால். மனுஷன் வந்து தன்னை அந்த ஸ்பேஸ் என்விரான்மெண்ட்ல தன்னை தயார்படுத்திக்கிட்டு போய் இருக்கிறது தான். நீங்க வந்து நார்மலா ஒரு அது என்ன நம்ம அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்க்குலாம் போனீங்கன்னா அதுலயே நீங்க நிறைய போயிருப்பீங்க, இந்த ஜெயிண்ட் வீல் அந்த மாதிரிலாம். அதுலயே வந்து அந்த ஸ்பீடுக்கே வந்து ஹவ் யூ ஃபீல்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஓகே, நம்மளுக்கு அதுக்கு அந்த இவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் பண்ணாலும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாம அதுக்கு பயிற்சி எடுத்திருப்போம், அஃபெக்ட் ஆகாம அந்த என்விரான்மெண்ட் நம்ம அந்த கேப்சூல் வந்து பில்டப் ஆயிருக்கும். ஸோ பட் ஈவன் தென் வந்து அந்த ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்ல ஒரு 14 days ஆர் 1 year அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பெரிய சவால். அது வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு. கிட்டத்தட்ட 1948க்கு அப்புறம் ஒரு 41 ஆண்டுகள் இந்த இடைவெளி எவ்வளோ பெரிய ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போது ககன்யான் திட்டத்துக்கு நம்ம நெருக்கத்தில் இருக்கோம், இன்னும் 2 ஆண்டுகளில் நிறைவு செய்ய போகிறோம். இதுதான் சரியான தருணம்னு பார்க்குறீங்களா நம்மளுடைய விண்வெளி வீரர்? இனி இடைப்பட்ட காலத்தில் தொடர்ச்சியாக இன்னொரு முறையும் இந்த பணிகள் அப்படிங்கிறது நடக்குமா? வேறு ஒரு திட்டத்தில் மீண்டும் வந்து ககன்யான் முன்னதாகவே வேறு ஒரு ஸ்கீமில் யாரும் போவாங்களா நம்மளுடைய விண்வெளி வீரர்கள்? ஓகே, அது இப்போ இஸ்ரோ மேனேஜ்மெண்ட் தான் தீர்மானிக்கணும். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கொடுக்க போறாங்களா இல்ல நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா ககன்யானுக்கு தான் போறாங்களான்னு அதை பத்தி தெளிவான ஒரு அறிவிப்பு இல்லைங்க. இப்போ அதே மாதிரி திரு சுபான்ஷு சுக்லா பூமிக்கு திரும்பினதுக்கு பிறகு இந்த ககன்யான் திட்டத்துக்கு அவர்கிட்ட இருந்து இப்போ விஞ்ஞானிகளும் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி அடுத்ததா ககன்யான்ல பயணிக்க இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் அவங்களுக்கும் இவர் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அப்ப இந்த நடைமுறைகள் எல்லாம் எப்படி வகுப்பாங்க? பிகாஸ் இவர் அங்கேருந்து நம்மளுக்கும் இங்க சிமுலேஷன்ஸ் இங்க பயிற்சிகள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அவரோட இந்த ககன்யான்ல வந்து இன்னொருத்தரும் போறாரு இல்லையா, ஸோ அவருக்கும் பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை இங்க வந்து நம்ம சிமுலேஷன்ஸை இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ அது அவர் கேன் கிவ் அட்வைஸ். அதை இன்னும் ஏதாச்சும் சிமுலேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணமா, எந்த மாதிரி இன்னும் என்னென்ன பயிற்சிகள் தேவை அப்படிங்கறத அவரோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம அதை இன்னும் மெச்சப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த டாக்கிங் முறையை தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா 4 மணி அளவில் இந்த டாக்கிங் என்பது தொடங்குச்சு. 4:30 மணி அளவில் தான் இப்போ விண்வெளி வீரர்கள் உள்ள போகக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்றது நடக்க இருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடக்கும் தொழில்நுட்ப ரீதியா? முக்கியமாக கால்குலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சரியா இருந்தாதான் இதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அவங்களுடைய பணி என்பது இதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? கிரவுண்ட் விஞ்ஞானிகளோட பணி வந்து ரொம்ப முக்கியம். பட் மோஸ்ட்ல இங்க வந்து இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டட் சீக்வன்ஸ் ஆல்ரெடி இந்த டிசைன்ல அந்த ஆட்டோமேட்டட் சீக்வன்ஸ் பிளானிங்ல தான் இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் பிளான் பண்ணி ஸோ கிரவுண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் ஆட்டோமேட்டட். ஸோ அதனால அது எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நெருக்கடி வந்ததுன்னா கிரவுண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கும். கிரவுண்ட் இன்டர்வென்ஷன் கம்மி தான். இது மோஸ்ட்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம். பட்
ஆட்டோமேட்டிக்கா அது கரெக்டா நடக்கணும். ஏன்னா நாங்களும் ஒரு டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். பண்ணப்ப எப்படி எங்கனால எவ்வளவு டென்ஷன் இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பேஸ்ல வந்து எதுவுமே வந்து ஒரு முறை பண்ணா அடுத்த முறை ஈஸின்னு கிடையாது. ஒவ்வொரு முறையும் வந்து அதுக்கான சவால்கள் இருக்கும். மேம், இப்போ தொடர்ச்சியா நம்மளுடைய பல திட்டங்கள் இருக்கிறது. உலக நாடுகள் மத்தியில் நம்மளுடைய இந்த முயற்சிகள் குறிப்பா இந்தியாவுடைய குறிப்பா ISS செல்லக்கூடிய முதல் வீரரா நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா இருக்காரு. இது உலக நாடுகள் மத்தியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுடைய பார்வையில் இது எப்படி எடுத்துக்கலாம் மேம்? அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்தியாவின் மீதான இந்த வளர்ச்சி குறிப்பா ஸ்பேஸ் டெக்ல நம்மளுடைய இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பார்க்குறாங்க? பொதுவா இந்த சந்திரயான் 3 லேண்டிங் அப்புறமே வந்து உலக நாடுகள் வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜில ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லானதா பாக்குறாங்க. ஸோ அவங்க வந்து லுக்கிங் அட் அஸ் வித் மச் மோர் ரெஸ்பெக்ட், அப்புறம் வந்து அந்த மச் மோர் கோஆப்ரேஷன் அதுக்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் இப்போதைக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜில நம்ம வந்து வி ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் சொல்லுவோம். மேம், இப்போ குறிப்பா நம்மளுடைய விண்வெளி வீரர்கள் அடுத்தடுத்து இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது இப்போ ஏன்னா நம்ம கணிசமாக விரல் விட்டு எண்ணிடலாம். குறிப்பாக ராகேஷ் சர்மா, அதே போல் சுனிதா வில்லியம்ஸ், அதற்கு பிறகு வந்து நம்மளுடைய இந்திய வம்சாவளியாக இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ், இப்போ வந்து சுபான்ஷு சுக்லா. ஸோ இவங்களுடைய இப்போ இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்கள்? ககன்யானுக்கு நம்ம எந்த மாதிரி இப்போ 4 வீரர்கள் அவங்களுக்கான அந்த பயிற்சிகள் எப்படி வழங்கப்பட்டு இருக்கு? தொடர்ச்சியாக நம்ம 2040க்குள்ள இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக மாறும்பொழுது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு? இது ஒரு மிகப்பெரிய ஒரு விண்வெளி வீரர்களுக்கான ஒரு தேவை அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள அதிகரிச்சுட்டே வருங்களா? எப்படி பார்க்கலாம் மேம்? இதெல்லாம் வந்து இப்போ சந்திரயான் 3யோட இம்பாக்ட் உங்களுக்கே தெரியும். ஹோல் நம்ம கண்ட்ரி ஃபுல்லா எப்படி அதை வாட்ச் பண்ணாங்க, அதனால வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதனால வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி வந்து இது மெயின் இஸ்ரோட 2 நோக்கமே. ஒன்னு வந்து நம்மளோட பெட்டர்மெண்ட் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் லைஃப், இன்னொன்னு வந்து இன்ஸ்பைரிங் த யங்கர் ஜெனரேஷன். அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த இது நிறைய நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம மாணவர்களை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்றதுக்கு இந்த திட்டங்கள்லாம் வந்து பிளேஸ் a greater ரோல். மிக்க நன்றி மேம். தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை எங்களுக்காக வழங்கி இருக்கிறீங்க. இன்னும் சில நிமிடங்களில் இந்த டாக்கிங் முறைகள் முழுமையாக நிறைவு பெற்று குறிப்பாக அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது பாதுகாப்பான ஒரு இடமாக மாற்றப்பட்டு அங்கிருந்து நம்மளுடைய விண்வெளி வீரர்கள் 4 பேரும் வந்து டிராவல் பண்ண போறாங்க. ISS